நம்முடைய கலாச்சாரம் என்பது மனதை சுத்தப்படுத்துவது. ஒரு பொருளை சுத்தப்படுத்துவதற்கு மருந்துகள் இருக்கின்றன, தேத்தாங்கொட்டை போன்று பல பொருட்கள் இருக்கின்றன. மனிதனுடைய மனதை தூய்மைப்படுத்துவதற்கு, ஒருநிலைப்படுத்துவதற்கு, பிறருடன் அகங்காரத்தை விட்டு அன்போடும் அந்யோன்யமாகவும் இருவருக்கும் உபயோகப்படக்கூடிய விஷயங்களை சிந்திக்கக்கூடிய பக்குவத்தையும் ஏற்படுத்துவது இந்த கலைகள். அந்த கலைகள் மூலமாக இறைவனுடைய படைப்பிலே இருக்கக்கூடிய பொருள்கள் வீணாகாமல், அதனுடைய உபயோகப்படுத்தாமல் இருக்கக்கூடிய நிலைக்கும் செல்லாமல், துருபயோகம் கெட்ட விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துவது என்றும் இல்லாமல், பூர்ண உபயோகம் முழுமையாக உபயோகப்படுத்துவது, நேரத்தையோ பொருளையோ வித்தியையோ நிர்வாகத்தினுடைய திறமைகளையோ, இப்படி இறைவனுடைய அருளால் நமக்கு கிடைத்த சக்தி சாமர்த்தியங்கள், ரிசோர்சஸ் என்ன இருக்கின்றனவோ அவைகளெல்லாம் வீணடிக்கப்படாமல் செதறாமல் லோக உபயோகத்திற்காக ஒரு மண்ணையோ நீரையோ அல்லது ஆகாசம் என்று சொல்லக்கூடிய இடைவெளியோ சரியாக உபயோகப்படுத்தினால்தான் ஒரு குடம் உருவாகிறது, ஒரு பாத்திரம் உருவாகிறது. இதெல்லாம் தெரியும். மிருதங்கம் மாதிரி வாசிக்கிறாங்கன்னா ஒரு காத்தினுடைய முக்கியத்துவம் இல்லை, சப்தத்தினுடைய முக்கியத்துவம் இல்லை, அதை முதல்ல சொல்லக்கூடிய கொண்டக்கோளுடைய முக்கியத்துவம் இல்லை. இதெல்லாம் அதாவது இயற்கையை ஊட்டிய இந்த இந்திய கலாச்சாரம் இயந்திரங்களுடைய உதவியால் இயங்கக்கூடிய மேலை நாட்டு கலாச்சாரத்தை விட எந்த அளவுக்கு சுயசார்பாக இயற்கையை ஒட்டி வளர்த்திருக்கிறார்கள் என்பது பார்க்கும் பொழுது, விஞ்ஞான ஆராய்ச்சியிலே மனிதன் மூலமாக இருக்கக்கூடிய செடி கொடி மற்ற கிடைத்ததை வைத்துக் கொண்டு சாதித்த ஒரு நாடாக இந்த பாரத தேசம் விளங்கி வருகிறது. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய.